பக்தி ஒளி மெய்யன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜசூரியனின் அன்பு வணக்கம். உங்கள் ராஜசூரியன் பேசுகிறேன். அன்பர்களே, அஷ்டலட்சுமி எட்டு லட்சுமி, இந்த அஷ்டலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இங்கேதான் விஷயம் இருக்கு. இந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, அவங்களுக்கு கிரக தோஷங்கள் பல வகையான பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஜாதகத்தில் நேர காலங்கள் சரியில்லாமல் இருக்கும், தசாபுத்திகள் சரியில்லாமல் இருக்கும், ஏழை நாட்டு சனி, அந்த சனி, இந்த சனி, தண்டச்சனி, கண்டச்சனி எல்லாம் இருக்கும். அதுதான் சித்தர்கள் இப்படி ஒரு முறைகளை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க குடும்பத்தில். ஏன்னா இதெல்லாம் எல்லாருமே இப்போ பரவாயில்ல, அந்த காலத்துலாம் ஜோதிடர்களை பார்க்கறதே கஷ்டம். எங்கேயாவது ஜோதிடர்கள் இருப்பாங்க. அப்போ அரண்மனையிலலாம் ராஜாக்கள், ஜமீன்கள் தான் சோசியம் பார்த்து ஓரளவுக்கு இருந்தாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல அந்த கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஜமீன்கள், போக்குவரத்து, அப்புறம் தளபதிகள், இப்படி அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்திலேயே சராசரி மக்கள்லாம் சோசியம்லாம் யாரும் பார்க்கறது கிடையாது. ஏதோ வாழ்ந்தாங்க, அப்படித்தான். இப்போ சமீப காலமாக இப்போ மக்களாட்சியில் இப்போ கூட இப்போதான் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. ஜோதிடம், ஆன்மீகம்லாம் இப்போ நிறைய வளர்ந்துருச்சு. அதுவும் அந்த நம்முடைய டிஜிட்டல் இந்தியா வந்ததுனால இன்னும் அதிகமாயிடுச்சு. அப்போ அது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, அப்போது நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்தது. என்ன அந்த மாதிரி கஷ்டங்கள் இதெல்லாம் ஏன் வருதுன்னா தசாபுத்தி தான். அப்போ பரிகாரங்கள் போய் பண்ண முடியாமல் போயிடும். சில பேருக்கு ஜாதகமே இருக்காது, என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்போ தன்னுடைய இல்லத்தையே கோவிலாக்கி, இதெல்லாம் ஏன் செய்ய சொல்கிறாங்க, தினமும் என் பழக்க சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு எதுவும் புரியாதவர்களுக்கு வேற வழி இல்லை. இல்லமே கோயில். அப்போ தன்னுடைய வீட்டையே கோவிலாக மாற்றுகின்ற விஷயத்தை தான் சித்தர்கள் கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ தீபம் ஏற்ற சொன்னாங்க. பாபம் போக்கும் தீபம். அப்போ தீபங்களால் பாபம் போகும். அப்போ எப்படின்னா, இப்போ அஷ்டலட்சுமி கடாட்சம். இப்போ எத்தனை தோஷங்கள் எது இருந்தாலும் செத்தான். அந்த வீடு ஓரளவுக்கு நம்ம முன்னேறணும், நல்லா வரணும் அப்படின்னா பரிகாரம் செய்ய தெரில, சோசியலை பார்க்க தெரில, எதுவும் பண்ண முடியலை. இந்த கண்டிஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அஷ்டலட்சுமிக்காக அஷ்டலட்சுமி பூஜையெல்லாம் பண்ண முடியலங்க. நாங்கள் வேற என்னதான் செய்யறது? அந்த அஷ்டலட்சுமியோட அருளை பெறுவதற்கு என்ன செய்யறது? அந்த இன்னைக்கு தான் பூஜை புனஸ்காரங்கள், யாகங்கள்லாம் போயிட்டாலே ஒரு 10,000, 20,000, 50,000, லட்சம்லாம் போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட யாகங்கள், எங்கெங்கள் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் பண்ற மாதிரியே போயிடுது. அப்போ எளிமையாக என்ன பண்ணலாம்? அதை தான் சித்தர்கள் சொன்னாங்க. அந்த காலத்துல இது நடக்கிறது தான். அது இப்போ எல்லாரும் மறந்துட்டாங்களோ இல்லை, அதை ஞாபகப்படுத்துறேன். இப்போ எளிமையான விஷயம், 8 வெத்தலை. சுருக்கமான விஷயம், 8 வெத்தலை எடுத்துக்கணும். இது வெள்ளிக்கிழமை என்று செய்யணும். வெள்ளிக்கிழமை என்று சுக்கிர ஓரையில் அதை பண்ணணும். 8 விளக்கு மாலை நேரத்திலே பண்ணலாம். மாலை வேளையில் சுக்கிர ஓரையில் அதை பண்ணணும். ஞாபகம் வச்சுங்க, அது இரவு தொட்டான்னு செத்தான். அப்போ இந்த சுக்கிர ஓரையில் மாலை வேளையில் இந்த 8 விளக்கும் 8 காமாட்சி விளக்கு போடுங்க. இல்லை 8 விளக்கு எங்கள்கிட்ட இல்லைங்க அப்படின்னா மண் விளக்கு, அகல் விளக்கு. இப்போ அகல் விளக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த வெத்தலையில் 8 விளக்கும் இருக்கணும். இன்னொரு விஷயம், இந்த வெத்தலை சராசரியா எங்க இருக்கணும்? ஒரு தாம்பாளத்தில் இருக்கணும். இந்த தாம்பாளத்தில் என்ன இருக்கணும்? வெள்ளை மொச்சை இருக்கணும். அப்ப வெள்ளை முச்சைய தாம்பாளத்தில் பரப்பி, அந்த வெள்ளை மொச்சையின் மீது 8 வெற்றிலைகளை பரப்பி, இந்த 8 வெத்தலையும் ஒவ்வொரு வெத்தலை மேலையும் ஒவ்வொரு அகல் விளக்கு வச்சு, இந்த அகல் விளக்குல இந்த ஒவ்வொரு அகல் விளக்குக்குமே சந்தனம், குங்குமம் வைக்கணும். வெத்தலையில முன்னாலையும் பின்னாலையும் சந்தனம், குங்குமம் வச்சிருக்கணும் ஒவ்வொரு வெத்தலையிலுமே. தாம்பாளத்தட்டுலையும் அதே மாதிரி தான். 8 இடத்துல தாம்பாளத்தட்டுடைய சுற்று வட்டத்தில் 8 இடத்துல சந்தனம், குங்குமம் இப்படி வச்சு அதை பார்த்தாலே மங்களகரமா இருக்கும். இந்த வைக்கணும். இந்த தாம்பாளம் எதுல இருக்கணும்? இங்கதான் விஷயம் இருக்கு. அதுவும் மொட்டை தரையில இருந்துடக்கூடாது.
இத்தனையும் தாங்கிட்டு இருக்க இந்த தாம்பாளம் எதில் இருக்குன்னா தாமரை பூ இருக்கு பார்த்தீங்களா, இது என்னைக்குமே ஒன்று புரிஞ்சுங்க, இந்த அஷ்டலட்சுமி கடாட்சம் ஏற்படும்னா இதுதான் வழி, இதை விட்டு பெரிய வழியே கிடையாது. இந்த இந்த தாமரை பூ இதழ்கள் இதை வந்து ஒவ்வொரு இதழாக எடுத்துக்கலாம். இந்த இதழ்களை பரப்பி அதில் அந்த தாமரை இதழ்கள் வந்து அதில் இருக்கணும். தாமரை இதழ்கள் மேலே தான் அது இந்த தாம்பூலம் இருக்கணும். இந்த தாமரை இதழ்கள் நீங்கள் பரப்புறீங்களா, அந்த பரப்புற இடம் அவங்க வீடாகவே இருந்தாலும் பூஜை அறையாக இருந்தாலும் அந்த கீழே வச்சுக்கலாம், தப்பில்லை. அங்கே வந்து மஞ்சளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அந்த பூஜை அறையில் தாம்பாளம் அளவுக்கு மஞ்சளை கலந்து சுத்தமாக அது வந்து கம்ப்ளீட்டாக மஞ்சள் பன்னீரால் தான், நீங்கள் தண்ணீரால் மஞ்சளை கலக்கக்கூடாது. இந்த பூஜைக்கு மட்டும் பன்னீர், சுத்தமான பன்னீர் வாங்கி பன்னீரில் மஞ்சளை கலந்து இந்த தாம்பாளம் வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ரவுண்டாக அந்த மஞ்சளை தடவிடணும். மஞ்சளை தடவிட்டு பச்சரிசி, சுத்தமான பச்சரிசி 3 கைப்பிடி அளவு எடுத்து அந்த மஞ்சள் தடவிங்களா மஞ்சளில் பரப்பிடணும். அந்த பச்சரிசியை பரப்பிட்டு அதற்கு மேல் தான் இந்த தாம்பாளத்தை வைக்கணும். கிராம்பு ஏலக்காய் போட்ட நீர், அதில் வந்து துளசி 2 போட்டுடலாம். கிராம்பு ஏலக்காய் சும்மா 1-2 துளசி அதில் போட்டு அந்த நீர் 1 சொம்பு நீர். இதில் வெள்ளி பாத்திரங்களை யூஸ் பண்ணால் நல்லது, இல்லாதவங்க சில்வர் பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்க, தப்பில்லை. சில்வர் பாத்திரத்தை யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் வந்து வேறு உலோகப் பொருள் செப்பு பாத்திரத்தை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. அப்படி பண்ணுங்க. இல்லாதவங்க சில்வர் பாத்திரத்தை பயன்படுத்துங்க. இதை மாதிரி வச்சு இதில் வந்து பாயாசம், சுத்தமான நெய் கொண்டு எல்லாமே சுத்தமான முறையில் பாயாசம் வந்து போட்டு திராட்சை இதெல்லாம் போட்டு இந்த பாயாசத்தை கமகமன்னு அம்பாளுக்கு படைச்சு சர்க்கரை பொங்கல் சிறப்பாக வைக்கலாம். சர்க்கரை பொங்கல் பாயாசம் இதை வந்து அதான் சொன்னேன், சுக்கிர ஓரையில் இதை பண்ணணும். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் சிறப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு. இதை மாதிரி செஞ்சு இது அஷ்டலட்சுமி பூஜை எப்படி செய்யணும் ஒன்றும் உங்களுக்கு மந்திரமே தெரிய வேண்டாம், எதுவுமே தெரியாதுங்க. இதை நான் சொன்ன மாதிரி இதை பரப்பி வச்சு படைச்சு இந்த குத்து விளக்கு வைக்க சொன்னல, இந்த குத்து விளக்கு வைக்க முடியல, அது சாரி மண் விளக்கு 8 விளக்கு வெத்தலை வச்சுருக்கீங்களா, இந்த 8 விளக்குலையுமே நெய் ஊற்றணும் அவசியம் இல்லை, தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம். தேங்காய் எண்ணெய்க்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. சுத்தமான நெய் கிடைச்சா, சுத்தமான நெய் உண்மையிலே கிடைச்சுன்னா நீங்கள் நெய் பயன்படுத்துங்க, தப்பே இல்லை. அது வந்து தொடர்ந்து எரியணும், அப்பப்போ எண்ணெய் குறையாமல் ஊற்றிக்கிட்டு இருக்கணும். ஊற்றிட்டு முன்னால் உட்காந்து மீண்டும் முன்னால் உட்காந்து நீங்கள் வந்து முல்லைப்பூ இருக்குது பார்த்தீங்களா, முல்லைப்பூ எங்கேயாவது பிடிச்சி வாங்கிட்டு வந்துடுங்க. முல்லை உதிரி பூ வச்சுக்கிட்டு ஓம் அஷ்டலட்சுமியே நம, ஓம் அஷ்டலட்சுமியே நம, ஓம் லட்சுமி நாராயணாய நம, ஓம் லட்சுமி நாராயணாய நம. இதை தொடர்ந்து முல்லைப்பூ கிடைக்கலங்க, என்ன பண்ணுறது, துளசியில் செய்யலாம். இந்த துளசியில் அர்ச்சிக்கலாம். இதை வந்து எவ்வளவு முறை 1008 முறை, முடிந்தவரை 1008 முறை வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஓரைகளை தொடங்கிடணும். அது எந்த ஓரையில் முடிஞ்சாலும் சரி, சுக்கிர ஓரையில் தொடங்கி இந்த பூஜை ஆரம்பித்து தொடர்ந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் அந்த பாயாசத்தை, அந்த சக்கரை பொங்கலை, அதுக்கப்புறம் மகாலட்சுமி லட்சுமி நாராயண பெருமாளை மகாலட்சுமியை கும்பிட்டுட்டு இந்த விளக்கு அணையவே கூடாது. இந்த 8 விளக்கு தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி வளம் வந்து அந்த தண்ணீர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு சொம்பில் கிராம்பு ஏலக்காய் துளசி இந்த போட்ட தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணீரை முதல்ல தீர்த்தமாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு வீடு பூரா அந்த தண்ணீரை தெளிச்சிடணும். வாசலில் முக்கியமாக தெளிக்கணும். அதான் தீர்த்தமாக குடித்த பின்னால், தீர்த்தமாக பூஜை முடித்து தீர்த்தம் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணீரை வீடு பூரா தெளிக்கணும். தெளிச்சுட்டு வந்துட்டு அந்த சுவாமிக்கு அதே மாதிரி அந்த அதாவது நீங்கள் படையல் போடுறீங்களா, அந்த படையல் போடுறதுக்கு முன்னால் சந்தனம், வெத்தலை பாக்கு, சந்தனம், பழம் இதெல்லாம் வச்சுருப்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா சுவாமிக்கு படையலில் அதெல்லாம் இருக்கணும். வெத்தலை பாக்கு, பழம், தேங்காய் அதெல்லாம் இருக்கும். அதில் வந்து குங்குமம், சுத்தமான நல்ல
மீனாட்சி குங்குமம் வாங்கிக்கோங்க. குங்குமம், தாளம்பூ குங்குமம் ரொம்ப நல்லது. குங்குமமும் மஞ்சள், சுத்தமான மஞ்சள், சந்தனம், இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு முன்னால் வச்சு எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்ச பின்னால தீர்த்தம் தெளிச்சுட்டு இந்த குங்குமம் மஞ்சளை உங்கள் வாசப்படி இருக்கு இல்லையா, அந்த லட்சுமி, அதாவது 8 விளக்கு முன்னால் வச்சு படைச்சு கும்பிட்ட அஷ்டலட்சுமி பூஜை பண்ணீங்களா, அந்த குங்குமத்தை எடுத்து உங்கள் வாசலில் 2 புறமும் பொட்டு வச்சு தடவி விட்டுருங்க. அதாவது வாசக்காலில், அதாவது நிலையில். காரணம் என்ன, இதை நீங்கள் செய்யச்சு என்னென்னா, நிலையில தான் உங்களுடைய குலதெய்வம், ஒரு வீட்டில் நிலையில தான் குலதெய்வம் நிற்கும். அப்போ குலதெய்வம் மகிழ்ச்சி அடையும். அதே மாதிரி எப்போ நீங்கள் சாமி கும்பிட்டாலும் நிலையக்கு மேலே நீங்கள் தீபாராதனை காட்டணும், அதையும் கும்பிடணும். ஏன்னா குலதெய்வம் அங்கே தான் நிற்கிது. அதுதான் விஷயம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், பெரிய மாறுதல் ஏற்படும். அந்த ஆண்டே நீங்கள் சிறந்து பெரிய ஆளாக வந்துடுவீங்க. அந்த உங்களுடைய குடும்பம் சிறக்கும். அது மட்டும் இல்லை, வறுமை நீங்கும், மிகப்பெரிய முன்னேற்றம், அஷ்டலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு ஏற்படும். அற்புதம், ஆனந்தம்.